அண்ட் இந்த டிசைனை பற்றி பேசுகிறப்போ முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதோட அந்த பில்டு குவாலிட்டி அண்ட் த பேனல் கேப்ஸ். இதோட பில்டு குவாலிட்டி எனக்கு வந்து பிரச்சனையாக அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. எஸ், அதனால வந்து லைக் இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் ஸ்டில் நான் அமுங்கினேன் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் கோ இன் டு திஸ், கொஞ்சம் உள்ளே போயிட்டு வருது. ஏன்னா அது லைட் வெயிட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை நம்ம குறைய எடுத்துக்கல அப்படின்னாலும் இதில் கொடுத்துருக்க இந்த பேனல் கேப்ஸ் கொஞ்சம் எவிடென்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடங்கள இந்த டேங்க் ஒட்டி இருக்க இந்த பேனலுக்கும் டேங்குக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. இதில் இன்னொரு எனக்கு பிரச்சனையாக நான் பட்டது, நான் வண்டியை ஓட்டுறப்போ இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக்குள்ளே என்னோட ஜீன் ஆக்சுவலாக உள்ள ஸ்டக் ஆகி சம்டைம்ஸ் எனக்கு வந்து அந்த கால் எடுக்க முடியாமல் எனக்கு வந்து அந்த ஒரு பஞ்சாயத்தை வந்து எனக்கு கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். பில்டை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எஸ்பெஷலி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஜப்பானில் வந்து பில்ட் ஆகி டேரக்டாக இங்கே ஷிப் ஆகிற ஒரு வெஹிக்கிள் இருந்துமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூவோட ஜப்பானில் அது மேனுஃபேக்சர் ஆயிருக்கு அப்படின்றது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரியதாக இருக்குது.